மதுரை முனிச்சாலை ஜங்ஷன்ல இருக்கு இந்த மூலிகை கருப்பட்டி பருத்திப்பால் கடை. 1930ஆம் வருஷத்திலேருந்து இயங்கிட்டு வர இந்த கடை இன்னும் சில வருஷங்கள்ல நூற்றாண்டு விழாவை கொண்டாட இருக்கு. வெறும் 20 ரூபாய்க்கே ஒரு பெரிய கண்ணாடி கிளாஸ் நிறைய சுட சுட பருத்திப்பால் கொடுக்கறாங்க. அந்த பருத்திப்பால் எப்படி உடலுக்கும் மனதுக்கும் உற்சாகம் தருதோ அதே மாதிரியான ஒரு உற்சாகத்தை தருது திருமலை மடை கருப்பசாமி பருத்திப்பால் கடை உரிமையாளர் பருத்திப்பால் சந்தானம் அவர்களுடைய பேச்சு. வாங்க பெரியவர் சந்தானம் என்ன சொல்றாருன்னு கேட்கலாம். வணக்கம்ங்க. போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய என்னுடைய தமிழ் உறவுகளுக்கு வணக்கங்க. கல் தோன்றி மண் தோன்றாமுன் முன் தோன்றிய மூத்த தமிழுக்கு வணக்கங்க. தமிழா பிறந்ததுக்கே நாம பெருமைப்படுறேங்க. கல் தோன்றி மண் தோன்றாமுன் முன் தோன்றிய மூத்த தமிழ். கல் வந்துருச்சுங்க, மண்ணு நொறுங்கலங்க. அது உங்க பேசுனது அப்புறம் தாங்க வந்திருக்கு. கல் தோன்றி மண் தோன்றாமுன் முன் தோன்றிய மூத்த தமிழுங்க. அப்படிப்பட்ட அந்த மூத்த தமிழுக்கு தமிழ் பாரம்பரிய உணவுங்க. அதாவது எத்தனையோ உணவுகள் இருக்கு, ஆனா அதை பருத்திப்பால்ன்றது யாருக்குமே தெரியலைங்க. இது எங்க முன்னோர்கள் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அதாவது எங்க முன்னோர்கள் ஒரு 100 வருஷம் 1930 ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து பாருங்க 1930 இன்னைக்கு இங்க 4 வருஷம் கேட்டகரி வரலாறுங்க. அப்படிப்பட்ட ஒரு பருத்திப்பால் வந்து மதுரையிலக்க மண்ணை படைத்தவனே இந்த மண்ணுக்கு சுமந்து அடங்க. மதுரையில இந்த மண்ணை படைத்தவனே மண்ணுக்கு சுமந்த, புட்டுக்கு மண் சுமந்திருக்காரு, வளையல் வித்திருக்காரு. இப்படி பல நிலைகள்லாம் மதுரையில தான் பண்ணிருக்காரு. ஒரு அற்புதமான இந்த மதுரையில ஒரு சிறப்பானதுங்க இந்த முருகப்பெருமான ஆட்சி பண்ணிருக்காரு. இப்படி பல நிலைகள்லாம் இங்க மதுரையில தான் பண்ணிருக்காங்க. அப்படிப்பட்ட மதுரையில ஒரு தமிழ் பாரம்பரிய உணவு கிடைக்குதுங்க. என்னுடைய தமிழ் உறவுகள் இந்த வீடியோ மூலியமா, டிவி மூலியமா, கடல் கடந்து வாழக்கூடிய தொப்புள் குடி உறவுகள், தமிழ் சொந்தங்கள், தமிழ் பேசுறவங்க உலகம் பூரா இருக்காங்க. இந்த நாடு முழுவதும் இருக்காங்க. லண்டன், ஜெர்மன், இத்தாலி, குவைத், ஈராக், தென்கொரியா, வடகொரியா, ஜப்பான், ஹாங்காங், உலகத்துல எல்லா மூலையிலையும் தமிழ் உறவுகள் வாழ்றாங்க. ஆனா அவங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அந்த டிவி வீடியோ எடுத்தவங்களுக்கு முதல்ல நன்றி சொல்றேன். ஏன்னா நான் உங்ககிட்ட வந்து நேரம் பேச முடியுமாங்க? பேச முடியாது. ஆனா உங்க பேசுறது நேரடியா பேசுற மாதிரி வீடியோக்காரங்க கொண்டாந்து எடுத்து உங்க முன்னால வந்து சமைச்சிட்டாங்க. எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. ஏன்னா நீங்க எப்பயாவது மதுரைக்கு வந்தா, நீங்க மதுரையில வந்தா மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த இடம் ரொம்ப தூரம்லாம் கிடையாதுங்க. மீனாட்சி அம்மனுடைய திருக்கோயில் இருக்கலங்க, அங்க இருந்து வந்தீங்கன்னா கீழவாசல் ஒரு சிக்னல் இருக்குங்க. அந்த சிக்னல்ல இருந்து அது எங்க ஹைவேஸ் போகுது, ராமேஸ்வரம் ஹைவேஸ் போகுது. அதுக்கு அடுத்த சிக்னலோட இந்த முனிச்சாலை சிக்னலே நல்லா மறந்துடாங்க. முனிச்சாலை சிக்னல் பக்கத்துல தான் திருமலை மடை கருப்புசாமி பருத்திப்பால். திருமலை மடை கருப்புசாமி பருத்திப்பால்னு யார்கிட்ட கேட்டாலும் தெரியும். ஏன்னா நாள்பட்ட கிடையாது. பருத்திப்பால் சந்தானம்னா எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அது வீடியோக்காரங்க போய் சேர்த்துட்டாங்க. உலகம் பூரா மலேசியாவில இருந்து வர்றாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு. எனக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா உங்கள்கிட்ட நேரம் வந்து பேச முடியுமாங்க? ஆனா எனக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்ன தெரியுமா? மனசார சொல்றேங்க, என்னோட அன்பான வேண்டுகோள் தெரியுமா? இந்த ரிலீஸ்ல பாக்குறீங்க, லவகன்னு தள்ளி விட்டுறீங்க. தான் பற்ற இப்ப வையகம் எல்லாம் பெருக வேண்டாமா? இந்த போனை பாக்குறீங்க, தயவு செய்து அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுவியா? மதுரையை வந்து லேசான ஊர் கிடையாதுங்க. அழிஞ்சு போய் வந்திருக்கேன். ஆனா காசியில இறந்து போனா முத்தி, நல்லா தெரிஞ்சுக்க. கங்கையில போய் இறந்து போயிட்டா முத்தி. ஆனா மதுரையில வாழ்றதே முத்தியப்பா. ஓஹோ ஓ மனிதர்களே, ஓடுவதெங்கே சொல்லுங்கள் உண்மையை வாங்கி. என் தமிழ் உறவுகளை தயவு செய்து வாங்க. என் அன்பான வேண்டுகோளுங்கயா. நான் ஒண்ணு இது காசு பண்ண வைக்கிறது, நான் பெரிய கோடீஸ்வரன். நான் ரோட்ல பிளாட்பாரத்துல பிச்சைக்காரங்க. நான் ரோட்ல ஒரு சின்ன பிளாட்பாரத்தை வச்சுக்கிறீங்க 95 வருஷமா. ஆனா அது கொடுக்கக்கூடிய பொருள் பூரா மக்களுக்கு தேவையான பொருளுங்க. கருப்பட்டி எவ்வளவுங்க? சாதாரணமா ஒரு 10 கிலோ வாங்கணும்னா 5000 ரூபாங்க. சீனி வாங்கினா 500 ரூபாங்க. ஆனா நான் கொடுக்கறது ரொம்ப மலிவான விலையில எல்லாரும் பலன் பெறணும் அப்படின்னு சொல்லி வெறும் கம்மியான காசுக்கு கொடுக்குறேன். இந்த ஆசு பணம்லாம் எனக்கு முக்கியம் இல்லைங்க. இந்த உயிர் வந்து 4 வருஷம் நான் இருந்தேன், உயிரோட இருந்தேன்னா இந்த 100வது வருஷம் கேட்டீர். இன்னைக்கு எல்லாருக்கும் அந்த பருத்திப்பால் வந்து இலவசம்னு சொல்லவே மாட்டேன். என்னுடைய சேவை, இதுவரைக்கும் சேவை கொண்டேன். காசு வாங்கி கொடுக்க கூடாதுதான் என்னுடைய மனசு. ஆனா மக்கள்கிட்ட விழிப்புணர்வு கம்மியா இருக்கும். தள்ளி விட்டுவாங்கப்பா, நிம்மதியா வந்து குடிக்க போக முடியாது. அதுக்காண்டி தான் சின்ன காசு வாங்குறேன். காசு இது ஒண்ணு அதிகமான காசு. நாங்க சாப்பிட்டு பாருங்க. ஒரு தடவை வந்து என்னுடைய அன்பு லைஃப் லாங் என்னுடைய பார்ட்னர் ஆயிருவேன். என்னுடைய லைஃப் லாங் ஃபேர் ஆயிருவேன். தம்பி தயவுசெய்து என் அன்பு சொந்தங்களே வாங்க. வணக்கம், வருக.